ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஈரான் பாகிஸ்தானை நேரடியாக அவமானப்படுத்தி விட்டது, அசிங்கப்படுத்தி விட்டது. இஸ்லாமாபாத்தில் நாங்கள் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிடுச்சு. இரண்டாவதாக, கத்தாரும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில், அல்லது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில், அல்லது பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட், இந்த 3 கூட்டணியும் சேர்ந்து பாகிஸ்தானில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் கத்தார் சேர முடியாது, மீடியேட்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துவிட்டது. இப்போ டர்க்கி, ஈஜிப்ட் 2 பேருமே வேற இடம் தேடுறாங்க. சீஸ் ஃபயர் பாசிபிளாக இருந்தது, ஆனால் இப்போ அது டெட் எண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது விஷயம், யுஏஇ, சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் ஈரான் மிசைலால் நேரடியாக அடிபட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடு கூட ஈரானுக்கு எதிரான ஒரு போரிலோ ஒரு தாக்குதலிலோ சேரவே இல்லை. ஏன்? இவங்களுக்கு தைரியமே கிடையாதா? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது இவர்களுடைய உள்நாட்டு பயம். அந்த பயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியோட கடைசியில் உங்களை அதிர வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல பாகிஸ்தான் விஷயம் பற்றி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுதான் இந்த முழு போருடைய மிகவும் ஒரு அண்டர் ரேட்டட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். போர் ஆரம்பித்தப்ப ட்ரம்ப், அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானை ஒரு மீடியேட்டராக வச்சார். ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட், பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் கிட்ட மெசேஜ் கொடுத்தாரு. அந்த மெசேஜ் ஈரானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாகிஸ்தானும் சரி நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுச்சு. நாங்கள் ஒரு பிரிட்ஜ் ஆவோம், நாங்கள் கண்டிப்பாக பீஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு யார் சொன்னது? பாகிஸ்தான். இதை மொத்த உலகமுமே பார்த்துக்கிட்டு இருந்தது. ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நாங்கள் எங்கே வேணும்னாலும் சந்திப்போம், ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் சந்திக்கவே மாட்டோம், அவ்வளவுதான். நேரடியாக சொல்லிடுச்சு. வேற எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. பாகிஸ்தானுடைய தலைநகரிலேயே நாங்கள் உட்கார மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. உலகம் கேட்டிருக்கு, பாகிஸ்தானும் கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது டிப்ளமேட்டிக் ரிஜெக்ஷன் மட்டும் கிடையாது, இது பப்ளிக் ஹியூமிலியேஷன். பொதுப்படையாக அசிங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இப்போ என்ன நிலைமையில், என்ன எண்ணத்தோடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் எங்ககிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது, ஆர்மி பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் உண்மை என்ன? எங்களுக்கு சைனா சாப்பாடு போடுது, எங்களுக்கு சவுதி அரேபியா சாப்பாடு போடுது, இதுதான் உண்மை. ஆனால் அவன் நினைக்கிறது ஆர்மி பவர்ஃபுல்லாக இருக்குது, இஸ்லாமிக் உலகத்தில் தன்னை ஒரு லீடராக நினச்சிக்கிறான், ஓஐசியில் பேசுகிறான், காஷ்மீரில் நாங்கள் தான் முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லி இந்தியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அதே அந்த பாகிஸ்தானை ஈரான் இன்னைக்கு உங்கள் ஊரில் எங்கே போனாலும் போவோம், உங்கள் ஊரில் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன் இந்த ரிஜெக்ஷன்? ஒரே ஒரு காரணம் இருக்குது. பாகிஸ்தான் அமெரிக்காவின் இந்த மெசேஜை கேரி பண்ணுறான். அதாவது அமெரிக்காவுடைய கைப்பாவை மாதிரி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு ஈரான் தற்போது நினைக்குது, வெளிப்படையாக சொல்லுது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய உள்நாட்டு நிலைமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பத்தட்டிக்காக இருக்கு. ஃபியூவல் ப்ரைஸ் இந்த ஒரு மாதத்தில் 25% ஜம்ப் ஆகிருக்கு. எக்கானமி டோட்டலாக தடுமாறுது. ஆப்கானிஸ்தான் பார்டரில் தாலிபான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில் இவன் மீடியேட்டர் ஆவது ஈரானுக்கு அசிங்கமா இல்லையா? ஈரானுக்கு அது கன்வின்சிங்காக தெரியலை. கத்தாரும் இப்போ மறுத்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கத்தார் எப்படிப்பட்ட ஒரு நாடுன்னு உங்களுக்கு தெரியும். ஹமாஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணவன், தாலிபான் கிட்ட நெகோஷியேட் பண்ணவன். இப்போ அந்த கத்தார் கூட நாங்கள் நெகோஷியேட் பண்ண வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பாகிஸ்தான் உள்ள இருக்கிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்கிறாங்க. இதுக்கடையில் கத்தார் எப்படின்னு பாகிஸ்தானுடைய சேர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில் உள்ள நெகோசியேஷனுக்கு பாகிஸ்தான் கூட எப்படி கத்தார் சேருவான்? நாங்கள் ஈகராக இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு ஆசையே கிடையாது அப்படின்னு யார் சொல்லிட்டா? கத்தார் சொல்லிடுச்சு. இப்போ டர்க்கியும் ஈஜிப்டும் 2 பேரும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானு. இப்போ இஸ்தான்புல்ல அல்லது வேற இடத்துல இந்த பேச்சுவார்த்தையை நடத்தலாமான்னு பார்க்குறானு. ஆனால் ஈரான் டேபிள் கிட்ட வரவே இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனை,
ஈஜிப்ட்லேயோ இஸ்ரேலை சுற்றி இந்த பார்டரில் இருக்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஈரானுடைய தலைவர்கள் போய் பாகிஸ்தானில் உள்ள தலைவர்களும் ஈரானில் உள்ள தலைவர்களும் உட்காந்து ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினானுங்கன்னா அவனுங்க பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மிசைல் வந்து விழும். கடைசி வரைக்கும் அந்த மிசைல் எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. இஸ்ரேலுக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. இவன் இங்கே தான் போகிறான், இங்கே தான் மீட் பண்ணுறான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு அந்த இடத்துல போய் சேரும் முன்னாடியே மிசைல் லான்ச்சரில் கோஆர்டினேஷன் லாக் ஆகிடும். ஆனால் இவனுங்க இறந்து அடக்கம் பண்ணி இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட தாக்குதலை பண்ணது யாரு, அது பெரிய புதிராகவே இருக்குது அப்படின்னு மொத்த உலகத்துலேயும் அந்த விஷயம் மறைஞ்சே போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈரான் இன்னைக்கு நாங்கள் அந்த டேபிள் பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டான். இதனுடைய மீனிங் என்னன்னு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சீஸ்ஃபயர் இது வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டியாக இருந்த நேரத்தில் ஒரு மீடியேட்டர் இல்லாமல், ஒரு வென்யூ இல்லாமல், ஒரு டேபிள் இல்லாமல் இப்போ நிலைமை ரொம்ப கேவலமாயிடுச்சு. இப்போ இந்த நெகோசியேஷன் மொத்தமாக இல்லாமல் போனதுக்கு பாகிஸ்தானுடைய பிளண்டரும் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானுடைய கையாலாகாதத்தான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். நீ பாருங்க, அமெரிக்காவுடைய ஒரு எரண்ட் பாய் மாதிரி இவன் ஆக்ட் பண்ணினதுனால இதில் பாகிஸ்தானுடைய கிரெடிபிலிட்டி டோட்டலாக போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம் போட்ட எல்லா வீடியோலையும் போய் பாருங்க, இவனுடைய கிரெடிபிலிட்டி கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இவன் அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவை மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தான். அது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இது நம்ம நாட்டு ரா அமைப்பா, நம்ம நாட்டு என்எஸ்ஏ அமைப்பா, ஈரானையே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதோட கூட இப்போ அந்த சீஸ்ஃபயரும் போச்சு. அவனுடைய கிரெடிபிலிட்டி, அவனுக்கு ஏற்கனவே கிரெடிபிலிட்டி இருந்துக்கிட்டாலும் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறான், அதுவும் இப்போ போச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களோட புத்தியே இதுதான். இந்த அரபு உலகத்துடைய மௌனத்தை பாருங்க. யுஏஇல மிசைல் விழுது, எண்ணெய் தொழிற்சாலைகள் தாக்கப்படுது, அழிக்கப்படுது. பஹ்ரைனில் இரவு முழுக்க சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த ஒரு ரேடார் கண்காணிப்பு விமானம், அவாக்ஸ் விமானம் சுத்தமாக அழிஞ்சது. ரிப்பேரே பண்ண முடியாது. அந்த தளம் எங்கே இருக்கு? சவுதி மண்ணில் இருக்கு. குவைத்தில் ஆயில் டேங்க்ஸ், ஆயில் கிணறுகள் தொடர்ந்து இன்னும் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அபுதாபியில் டோட்டல் அலுமினியம் ஃபேக்டரி அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாடு கூட ஈரானுக்கு எதிராக படையெடுக்கலை, தாக்குதல் செய்யலை, ஒரு வார்த்தை பேசலை. ஒரு நாடு கூட நாங்கள் அமெரிக்காவோட சேர்ந்து போரிடுவோம், இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். ட்ரம்ப்பே கோபமாக கேட்டார், நீங்கள் வேணும்னா போய் ஹார்மோஸை தரங்க, உங்களுக்குன்னு கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்குங்க. நாங்கள் மட்டும் வந்து இப்படி பண்ணணும்னா ஹார்மஸால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாங்கள் மட்டும் சண்டை போடணும்னா என்ன நியாயம்? உங்களை மட்டுமே நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது மட்டும் எங்களுடைய வேலைனா எங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகிறது? நீங்கள் என்ன தாண்டா பண்ணுவீங்க அப்படின்னு ட்ரம்ப்பை கேட்குறாரு. ஆனால் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் இந்த மௌனம்? இதை சர்ஃபேஸில் பார்த்தா பல விஷயங்கள் தோணும். அரபு நாடுகளுக்கு உண்மையிலேயே ஈரானை பற்றி பயம் கிடையாது. உண்மை அது கிடையாது. உண்மை வேற இடத்துல இருக்கு. சவுதி அரேபியாவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈரானுடைய தாக்குதல் செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் சவுதியுடைய தெருக்கள்ல என்ன நடக்குது? மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக கூட்டம் போடுறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் சண்டை போடுது. அது இஸ்லாமியர்களுக்காகவும் போடுதுன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. எங்க? சவுதி அரேபியா ஸ்ட்ரீட்டில். பஹ்ரைனில் ஷியா மெஜாரிட்டி மக்கள், அவங்க ஹார்ட் எப்படி இருக்கு தெரியுமா? இதே மாதிரி யுஏஇலையும் அடிப்படை மக்கள் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இஸ்லாமியர்களை கொல்லுது, அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, அதை ஈரான் எதுக்குது. இந்த நரேட்டிவ் நாம் சொன்ன இந்த எல்லா அரபு நாடுகள்லையுமே இருக்கு, ஓடுது. அரபு தலைவர்கள் பாருங்க, எம்பிஎஸ், முகமது பின் ஜாயத், இவங்க எல்லாருமே மாடர்ன் வெஸ்டர்ன் அலைன்டாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்க ஆளக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது. அந்த மக்கள் ஈரானுக்கு எதிராக போரில் சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த நாட்டுக்குள்ளாடியே உள்நாட்டு கிளர்ச்சி, மிகப்பெரிய சிவில் வார் வரும். ரெஜிமை யார் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு யாருக்குமே தெரியல. அந்த பயம்தான் அரபு தலைவர்களை மௌனமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது டர்க்கி நாட்டுக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும், சைனாவுக்கும் தெரியும்.
அதனால இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. டர்க்கி, பாகிஸ்தான், சைனா இவங்க ஒரு நரேட்டிவ இந்த அரபு நாடுகளுக்கு மத்தியில புஷ் பண்றானுங்க. இந்த அரபு உலகத்துக்கு இடையில போய் போய் பேசுறானுங்க. இஸ்ரேல் உங்க நண்பன் கிடையாது. இஸ்ரேல் காசால என்ன பண்ணுச்சு பாருங்க. இஸ்ரேல் லெபனன்ல என்ன பண்ணுச்சு பாருங்க. நாம எல்லாரும் இஸ்லாமியர்கள். நாம கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக நிக்கணும். இந்த நரேட்டிவ் தான் அரபு நாடுகள்ல இப்ப தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அத டர்க்கி, பாகிஸ்தான், சைனா இன்னும் மிகப்பெரிய அளவுல ஆம்பிளிஃபை பண்றாங்க. அமெரிக்காவ யாருமே டைரக்ட்டா அட்டாக் பண்ண முடியாது. அந்த பவர் இந்த நாம சொன்ன இந்த நாடுகள் யார்கிட்டயுமே இல்ல. ஆனா, அமெரிக்காவ இந்த பகுதியில, இந்த ரீஜன்ல தனிமைப்படுத்த முடியும். அமெரிக்காவுடைய ஒரே ஒரு நண்பன் இஸ்ரேல அரபு உலகுல சுத்தமாக ஐசோலேட் பண்ண முடியும். அதுதான் இப்ப நடக்கிற மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் கேம். இதோடைய மிகவும் டேஞ்சரஸான சிக்னல் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அமெரிக்கா போர் முடியுது, நாங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லி வெளியேறுனா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஈரான் இருக்கும். ஐஆர்ஜிசி இன்னும் இருக்கும். தீவிரவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். முஜ்தபா கமீனி தந்தையை விட கடுமையான புதிய கொடூரமான தலைவர் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மொத்த அரபு உலகமே இஸ்ரேல் எங்களுக்கு நண்பன் கிடையாது அப்படின்னு திரும்பிட்டா, இஸ்ரேல் மட்டும் எதிரிகளால சூழப்பட்ட ஒரு நிலையில இருக்கும். இது நடக்குமா? நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். 65% அரபு நாடுகள் எப்போதுமே வெளிப்படையாக பப்ளிக்லி இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா, அண்டர் த டேபிள் நார்மலைசேஷன் ஃப்ரீஸ் ஆகும். அண்டர் த டேபிள் நிறைய பேசுவானுங்க. இவனுங்க அங்க மூவ்மெண்ட் எப்படி போகுது. இஸ்ரேல் வெற்றி பெற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில போய் ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் அப்படின்றானுங்க. இல்லைன்னா அந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் மொமெண்டமே தடைபட்டு போயிடும். இது 65%. 25% டர்க்கி, பாகிஸ்தான், சைனா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவுல வேலை செய்யும். ஒரு அரபு நாடு பப்ளிக்லி இஸ்ரேலை கண்டம் பண்ணும். இவனுங்க அது சவுதியாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், வெளிப்படையாக வந்து இஸ்ரேலை கண்டம் பண்ணுவானுங்க. எது? அது 25%. டர்க்கி, பாகிஸ்தான், சைனா இவனுங்க எல்லாம் சொல்றத கேட்டு அவனுங்க இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா 10% அமெரிக்கா வெளியேறிய பிறகும் கூட ஒருவேளை அரபும் இஸ்ரேலும் தொடர்ந்து அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டா, 1973 யோம் கிப்பூர் வார் அப்படின்னு ஒரு வார் நடந்தது. அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க. அமெரிக்கா லாஸ்ட் மினிட்ல வெப்பன் அனுப்பி யார? இஸ்ரேலை காப்பாத்துச்சு. இப்ப 2026ல அரபு நாடுகள் டைரக்ட்லி இஸ்ரேலை அட்டாக் பண்ணல. ஆனா அவங்க மௌனம், அவங்களுடைய மக்களுடைய சென்டிமெண்ட் அது 1973ஐ விட ஆபத்தானது. ஏன்னா இது ஸ்லோவா நடக்குது. யாருமே பார்க்கல. இப்ப பாகிஸ்தானை ஈரான் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. கத்தார் மறுத்தாச்சு. ஸோ சீஸ்ஃபயருக்கு ஒரு டெட் எண்ட் போட்டாச்சு. அரபு நாடுகள் மௌனமாக இருக்கு. போர் 35-36 நாளை தாண்டி விட்டது. அமெரிக்காவுடைய F-15 விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு பைலட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பைலட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பைலட்டை மட்டும் ஈரான் கையில பிடிச்சி ஏதாவது பண்ணுனானுங்க, இந்த போர் வேற லெவலுக்கு போயிடும். இந்த போருடைய அடுத்த சாப்டர் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உள்ள டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். 2030ல இந்த ரீஜன் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதே இந்த போர் இன்னும் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கண்டினியூ ஆச்சுன்னா, இன்னும் 2-3 வருடங்கள்ல இந்த உலகம், முக்கியமாக இந்த மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, ஆசிய கண்டமாக இருந்தாலும் சரி, இந்த 2 பகுதியையும் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன ஆகும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட். இன்னும் 2-3 வருடங்கள்ல இந்த ரீஜன் எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த அரபு நாடுகள் மௌனமாக இருக்கக்கூடியதுக்கான காரணத்தை நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video.
It's by way from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.